ஹலோ ஹாய் வெல்கம் பேக் பிரதர் ரூபி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய திருமண நாள். நாங்கள் விடியவே கோயிலுக்கு எல்லாம் போயிட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ ரூபினா என்ன செய்ய போகணும்னு சொன்னால் ஒரு கேம் ஒன்று விளையாட போதாம். அவ்வளோ பெரிய பொம்மையா இந்த முறை போட்டு வச்சுக்கிறீங்களா? அந்த பொம்மை எடுக்கிற கேம் இது அதுக்குள்ள 100 ரூபா போட்டுட்டு ஒரு காயின் சண்ட் வரும், அதை இதுக்குள்ள போட்டுட்டு இதால் ஆட்டி இதை அமர்த்த அது வேலை செய்யும். பொம்மையை தூக்கி இதுக்குள்ள தந்துச்சேன்டா உங்களுக்கு பொம்மை. முந்தி ஒரு இடத்துல நான் இப்போ பெரிய பொம்மையா போட்டிருக்கிறாங்க. வரான்னு தான் நினைக்கிறேன். இப்போ 100 ரூபா போட்டாச்சேன்னு 100 ரூபா போட்டால் ஒரு ரூபா ஒரு காயின்ஸ் வந்துச்சு. 100 ரூபா போட்டால் ஒரு காயின்ஸ் வரும். ஒரு தடவை தான் நாங்கள் பயன்படுத்தலாமே. என்ன எது செலக்ட் பண்ணிடுறீங்களா? எந்த பொம்மை கையை கீழடுங்க? அதான் இப்போ எனக்கு இது பயமாக்குறதுக்கு வராது உண்டு. 100 ரூபா கட்டணும்னா வராது. ஒரு சான்ஸுக்கு 100 ரூபா. ஓ காயின் வந்து இங்கே எனக்கு அப்படியே ரூபினா எந்த பொம்மை வேணும் பைதன் சொல்லு. எந்த பொம்மை வேணும்? எந்த பொம்மை வேணும்? எனக்கு இந்த பொம்மை வேணும். எது இப்போ இதுக்கு இருக்கிற பொம்மை இது, அது இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற பொம்மைகள் இது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸா? ஒரு சான்ஸ். அதான் பயமாக்குறேன். ஒரு சான்ஸ் தானே நீ தருவீ. ஸ்பாக் பார்த்தீங்கன்னா இதே பிராண்ட் நான் 1 லட்சத்துக்கு தான் பார்த்தேன். என்னது இந்த மிஷின் விலை இது ஜப்பான்லாம் இருக்கு. ஜப்பானும் கொரியா ஸ்பாக் அந்த காயின் இந்த ஸ்பாக்ன்ற கம்பெனி தான் இதை தயாரிக்கிறாங்க. அப்படியா? இப்போ நாங்கள் 100 ரூபா போட்ட கையோடையே இந்த கோயின் பெறும். இந்த கோயினை வச்சு தான் நாங்கள் விளையாட போகிறோம். இங்கே நிறைய கேம் இருக்குது. பைக் இருக்குது, மற்ற இந்தியாவில் லைட்டுகள், மோட்டர் பைக் மாதிரி எல்லாம் நிற்கிறாக்கு. என்ன கேம் மட்டும் தெரியல. அப்படி நாங்கள் சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து நாங்கள் நிற்கிறது செகண்ட் 3rd ஃப்ளோர். இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கலேட்டர்னு சொல்கிறது. இதில் ஏறி நாங்கள் முதலாவது மாடிக்கு வரலாம். அங்கே நிறைய காட்சியர் இருக்குது, ஸ்டோர் ரூம் எல்லாம் இருக்குது, கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற செகண்ட் ஃப்ளோர் KFC. அப்படியே 3வது மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியேட்டர் இருக்குது. நாங்கள் போய் படங்களை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். விளையாடுவோம் வாங்க பைதன். வேற காசுக்கு வழி இல்லாம போகுது. சரி போடுங்க வா. ஏசுவே மாதாவே எனக்கு இந்த பொம்மை எனக்கு வேணுமா? காசு போட்டாச்சா? போடல, போட போறேன். பாருங்க. ஓகே ரைட் போடுங்க. ஐயோ என்ன போறதுக்கு முதலே தடக்குது. 100 ரூபாய்க்கு மட்டும் தான் விளையாடுவீங்களே? இந்த மேல் எழுத்து கொண்டு போய் ஆடுது என்ன? ஐயோ ஓகே முதலாவது இதே தோல் 100 ரூபா மட்டும் தான் விளையாடுன்னு சொன்னீங்க. இன்னொன்று என்ன காசு மாத்திக்கணும் வந்தீங்களா? இப்போ ரூபினா முதலாவது விளையாடி தோல்வி. இப்போ 100 ரூபா அவளுக்கு போட்டாச்சு. காசு அறியலையோ? மற்ற பக்கம் போகணும். தண்டை பாட்டுக்கு எடுக்குமே. ரைட் உடனே காசு வந்துட்டுது, கோயின் வந்துட்டுது. இனி வேற எங்கே போடுங்க? அது பெரிய பொம்மை. அது பெரிய பொம்மை, எல்லாமே பெரிய பொம்மையா தானே இருக்கு. இப்போ ரூபினா பொம்மை செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கப்பா. பெரிய பொம்மையாக இருக்கிறதால சில நேரம் பேரத்தில் தூக்கப்படாமல் இருக்குது வரையில. என்ன தெரிவு செய்யிட்டீங்களா? என்ன ஒன்றும் பிள்ளை இதில் கவலையாகிறாங்க. ஏன் அது வருது இல்லை? இதான் கடைசி சான்ஸை
இனி விளையாடி ஒன்றும் செய்யலாது. இதை விளையாடி இது பேரமோ என்னது அது பேரம் போய் தூக்காது அந்த பொம்மையை. முதலாவது பாருங்க, முதலாவது செகண்ட் செக்ஷனை பார்த்து கொண்டு வருவோம். முதலாவதுக்கு இருக்கிற பொம்மைகள் வந்து இப்படியான பொம்மைகள், எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் பெரிய பொம்மைகள். சின்ன பொம்மை தான் பேர் அந்த ரோஸ் கலர் பொம்மை ஓரளவு ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடாது, அது போயிடாது. இது 2வது பாக்ஸ், இது 3வது பாக்ஸ். இதுக்கு தான் ரூபினா அடுத்து தோல்வி. இது 4வது பாக்ஸுக்குள்ள இருக்கிற பொம்மைகள். இது 5வது, இது 6வது, இது 7வது. இப்படி டோட்டலாக 7 மிஷின் இருக்குது இதில். அதே எடுப்போமா? எது அது தூக்கா. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது விரட்டும் இல்லாட்டி போவோம். சரியா, இது விராட்டி போகிறதா? இல்லை, இப்போ 200 ரூபா போச்சுது. அது அதிர்ஷ்டம் மாதிரி தான், உங்களோட திறமையில இல்லை. மூளையை யோசிச்சு விளையாடுற கேம் மாதிரியும் எனக்கு தெரியல. அப்பயே எனக்கு அண்டைக்கு மட்டும் விழுந்தது. அன்றைக்கு ஏதாவது சொல்ற அதிர்ஷ்டம். இப்போ என்ன போய் திருப்ப போஸ்ட் திறக்கிறீங்க? உண்டு லாஸ்ட் 300 ரூபா. 300 ரூபா இருக்கா? சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்போ வா போவோம். வேணா அதான் தேவையில்லா, நீங்கள் என்ன காசு? இது பெரிய பொம்மையா இருக்கிறாப்புல. வேறு யாருக்கா செய்யலாமா? யாருக்கா எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது வேஸ்ட். எனக்கு கவலையா இருங்க, அது தூக்க நான் திருப்பி செய்ய போறேன். சரி வாங்க ரூபினா. நீ ஏன் எனக்கு வரவே இல்லை? நீங்க ஒரு 100 தாங்க பையன். நானும் நீங்கள் கடைசி நீங்கள் போட்ட விளையில நான் 2 வந்து விழா போகுது கடைசி. ஏன் உங்கள்கிட்ட 100 ரூபா கிடக்கு? நீங்க நாங்கள் 200 ரூபா போயிட்டது, உங்களோட 100 ரூபாயும் போயிடல தானே தாங்க. சரி, இப்போ இதுக்கு விளையாடி போகணுமே. ஓ கடைசி. என்ன 500 ரூபா கிடக்கு? 100 ரூபா இல்லையே. சி பழத்தை அவமானம். ஒன்றும் விளையல. ரூபினாவுடைய இறுதி 3வது பழப்பரிச்சை. நீ என்ன கட்டாயம் பரவணுமா? நம்பி போடுற உன்ன. இது வராது. சரியான பெரிய பொம்மையால். இவனை எடுத்து பார்ப்போமோ? சரி, ஏதாவது தெரிய செய்யுங்கடா பண்ணு. இந்த கவுற மாதிரி இருக்குதா இது? அதை பாருங்க. இல்லை, விழுந்துடும். தம்பி அதை எடுக்க போயிடும், என்ன எடுக்க போயிடும்? அவங்க எடுக்க 2 தடவை தும்பளே இல்லை. எடுக்க போறீங்களா? இதுக்கு காசு முதல் போடணும். இதுக்கு காசு முதல் போடணும். அது விழாது. சரி, தம்பியாக்களுக்கு கிடைக்கட்டும். இது அதுக்குள்ள உள்ள போடுங்க. அதுக்குள்ள போடுங்க காசை. போடுங்க. இல்ல இல்ல போடுங்க. அது எடுங்க. மற்ற பக்கம் போடுங்க காசு. மற்ற பக்கம் போடுங்க. இல்ல மற்ற பக்கம் முனி. கொஞ்சம் கசங்கி இருந்தா போகாது. கொஞ்சம் கசங்கி இருக்குல்ல.
இல்லை 100 தாளா எடுக்கும் தப்பனோட எடு நாங்கள் ஆகல் பார்த்து நீங்கள் வாழ்த்துக்கள் போடா. சரி நாங்கள் வலிக்கிடுவோம் ஷிக் வேஸ்ட் ஆஃப் மணி. சரி இங்கே வாங்க இனி வாழ்க்கையில் இந்த கேம் விளையாட வருவேன் ரூவினா வரவே மாட்டேன். சரி இப்போ நாங்கள் 3 தினம் எடுத்துனாங்க 3 தினமும் எங்களுக்கான சந்தர்ப்பம் அமையலை நாங்கள் தோல்வியோட போயிட்ட போகிறோம் அந்த அது தூக்கல சரியான பெரிய பொம்மை இந்த முறை. அப்படியா சரி நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்ற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க நான் வேறு இடத்தையும் போகிறோம் முடிஞ்சால் அதையும் அப்டேட் பண்ணுறோம் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன